லார்ட் எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஸோ ஆண்டவர் வந்து என் கூட பேசின வார்த்தைகளை உங்க கூடயும் வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஆண்டவர் இது உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவர் வந்து பேசட்டும், இடைபடட்டும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது. ஸோ நம்ம அதை எத்தனை வாட்டி படிச்சாலும் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு புது பலத்தை குடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அப்படிப்பட்டது. புது பலன் எப்பவுமே நமக்கு தரக்கூடியதா இருக்குது. சரி, இன்னைக்கு நான் எடுத்த பேசேஜ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச பேசேஜ் தான். ஆண்டவர் இது மூலியமா நம்ம கிட்ட பேசட்டும். லூக் லூக்கா 5:1-11. யாராவது ஒருத்தர் லூக்கா 5 எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வசனத்தை படிங்க. பின்பு இயேசு கெனசரேத்து கடலின் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். போதும். இன்னைக்கு வந்து நம்மள ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படியாக தான் ஆண்டவர்கிட்ட நம்ம வந்திருக்கோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அதை படிச்ச உடனே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆண்டவருடைய அவங்க எது அற்புதத்தையோ வேற எதையுமே அவங்க வந்து எதிர்பார்த்து அந்த ஜனங்க போகல. வசனத்தை கேட்கும்படி அவர் இடத்துல நெருங்கினார்கள்னு இருக்கு. ஸோ இன்றைக்கு நான் நான் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவர் இடத்துல நெருங்குற நமக்கு ஒரு பெரிய பிளெஸிங் அண்ட் வந்து பெரிய ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். செகண்ட் இது படிப்போம் அக்கா. அப்பொழுது அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளைக் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். ஸோ வந்து இதுல வந்து நமக்கு இந்த இந்த கதை நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, முழுக்க ட்ரை பண்ணி மீன் கிடைக்காம, ஸோ அவங்க படக விட்டு இறங்கி வலைய அலசி கொண்டிருக்கிறார். இதை யாரு பார்க்கிறா அப்படின்னு சொன்னா, ஜீசஸ் இத பார்க்கிறாரு. ஸோ இத பார்த்தது அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கண்டாருன்றதே வந்து எனக்கு பவர்ஃபுல்லா இருக்குது. ஸோ அத எப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் அத பார்த்துட்டாரு. நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் வந்துட்டு இருக்காரு தூரத்துல. அப்ப 2 படகு நிக்குது. அங்க வந்து இறங்கிட்டு வலைய அலசி கொண்டிருக்காங்க. நம்மளோட ஹியூமன் பீயிங்கோட ஐஸ் வந்து எப்படி இருக்கும்? மனுஷங்களா நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன பார்ப்போம்? நார்மலா அவங்க அலசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனா அவங்க படுற பாடு, அவங்க என்ன பண்ணாங்க அது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடியும் தெரியும், பின்னாடியும் தெரியும். அவங்க இருதயத்துல என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்க சிந்தையில என்ன பாரம் இருக்கு, எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. அவரு கண்டார் அப்படின்னா, அவங்க இருதயத்துல, யோசனையில இருந்து அப்படியே அக்கு வேற, ஆணி வேற எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. அவருக்கு மறைவா அங்க ஒண்ணுமே இல்ல. நம்மளோட சாதாரண ஹியூமன் பீயிங்கோட கண்ணு அங்க கிடையாது. மனுஷங்களுடைய பார்க்கிற மாரி அவர் அந்த கண்ணோட்டத்துல அங்க பார்க்கல. சோ அப்படி அவங்க வந்து வருத்தத்தோட அந்த வலைய அலசி கொண்டிருக்காங்க. அப்படி இங்க வருத்தத்தோட பைபிள அலசி கொண்டிருக்காங்கன்னு போடல. பட் அவங்களோட சிச்சுவேஷன நான் சொல்றேன். அவங்களுடைய வந்து சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, வருத்தத்தோட வலைய அலசி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த மீன் பிடிக்கிற தொழில் தான் வந்து ஒரு பிரதான தொழில். அவங்களுடைய வாழ்வாதாரம். ஒன்லி சோர்ஸ். அதுதான் அவங்களுக்கு வழி. சோ மீன் பிடிச்சு அத விற்று அவங்க சாப்பிடக்கூடியது. சோ அந்த ஒரு சூழ்நிலையில மீனே கிடைக்கல அப்படின்னா, அது ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷனா? இல்ல. கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்? வருத்தமான ஒரு சிச்சுவேஷன். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு வந்து உங்களுக்கு அது பெருசா புரியாது. பட் வந்து இந்த பிசினஸ் பண்றவங்களுக்குன்னு இருக்கு இல்லையா? பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு கடை ஓடுனா தான் எனக்கு வருமானம். இன்னைக்கு வந்து இத வித்தா தான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு சிலதெல்லாம் இது காய்கறி எல்லாம் கொண்டு போனா அது வித்தா தான் எனக்கு வருமானம். அப்படின்ற மாரி அன்றாட தொழில் நமக்கு வந்து ஒரு விஷயத்துல இல்லாம போச்சுன்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். அது ஒரு வருத்தமான ஒரு பாரமா இருக்காதா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்ளோ கமிட்மெண்ட் ஒரு நாளைக்கு ஒரு லைஃப்ல நமக்கு இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அந்த காசு இருந்தா தான் நம்ம டெய்லி அந்த கமிட்மெண்ட்ட நம்ம குடுக்க முடியும். அ கடன் குடுக்க முடியுமா? இல்லன்னா வந்துட்டு அன்றாட ஒரு விஷயத்த வாங்குறது அப்படின்னு எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு தொழில்ல அவங்களுக்கு வந்து மீன் கிடைக்கல.
அப்படின்னா நான் இன்னைக்கு ரிலேட் பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க்ல கூட சம்டைம்ஸ் எப்படி தெரியுமா? ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு சொல்லுவாங்க. அ நம்மளுடைய வந்துட்டு ஆஃபீஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. போதுமான ஒரு லாபத்துல நம்மளுடைய கம்பெனி வந்து ஓடல. அதனால யாருக்கும் இன்னைக்கு இன்கிரிமெண்ட் குடுக்க முடியாது. யாருக்கும் சம்பளத்த வந்து உயர்த்தி தர முடியாது. அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு ஹேப்பியான ஒரு சிச்சுவேஷனா எவ்ளோ ஒரு வருத்தம். ஏன்னா, அந்த ஒரு சம்பளத்துக்கு மிஞ்சி தான் நமக்கு தேவைகள் இருக்கே தவிர, சம்பளத்துக்குள்ள நம்மளோட தேவைகள அடக்குறது இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ வந்து அதுக்கு நமக்கு வருமானம் கூட கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்துல, கிடைக்கிறதுமே இல்லாம போகுறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ வந்து அவங்க வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒண்ணுமே கிடைக்காம அந்த வலைய அலசிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அத பார்த்துட்டே இருக்காரு. இன்னைக்கும் நம்மளுடைய சிச்சுவேஷன அவர் பார்த்துட்டே இருக்காரு. நெறைய இப்ப ஹிந்து சொல்லுவாங்கல்ல, கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு. நம்ம தெய்வத்துக்கு அப்படி கிடையாது. அவர் நம்மள காண்கிற தேவன். அவர் நம்மள பார்க்கிற தேவன். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி இதுல வந்து ஆண்டவர் நம்மள பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்கள்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன். என்னன்னா 2 நாளாகவும் 16:9 கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 16:9 கர்த்தருடைய கண்கள். அவருடைய கண்கள் வந்து பூமி எங்கும் உலாவிட்டே இருக்குது. சரியா? அவருக்கு மறைவாக ஒண்ணுமே நடக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம சொல்லி தான் அவருக்கு புரியணும்னு இல்ல. நம்மளுடைய மனவேதனை சில நேரம் இருக்குல்ல, எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறதுன்னே தெரியாது சில நேரம். அப்படி வந்து மனசு ஒரு மாரி பாரமா இருக்கும். ஸோ அந்த மாரி நேரங்கள்லலாம் என்னன்னா, அந்த வசனங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நம்மள காண்கிற தேவன். நம்மளுடைய ஆக்ஷன மட்டும் அவர் பார்க்கறதில்ல. நம்ம நடக்கிறது, போறது, நிக்கிறது அதெல்லாம் பார்க்கறதில்ல. அதெல்லாம் காட்டிலும் நம்மளோட வந்து உள்ளார்ந்த நம்மளுடைய வந்து எண்ணங்கள, யோசனைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஜான் 1 அ 48 அதுல வந்து ஆண்டவர் சொல்வார்ல, நத்தானியேல ஐ saw you under the fig tree. நான் உன்ன வந்து அத்தி மரத்துக்கு கீழ இருக்கும் பொழுதே நான் பார்த்துட்டேன். ஸோ பிஃபோர் பிலிப் கால்ஸ் பிலிப்பு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து நான் அறிஞ்சிருக்கின்ற மாரி அவர் சொல்லுவாரு. நான் உன்ன அத்தி மரத்துக்கு கீழ இருக்கும்போதே நான் பார்த்துட்டேன் நத்தானியேல் கிட்ட சொல்லுவாரு. ஸோ அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு? அவருக்கு என்னன்னா, அவர் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்றத அவர் சொல்றாரு. அப்ப வந்து நத்தானியேல் ஷாக் ஆயிருவாரு. ஏன்னா, அதுக்கு முன்னாடி நத்தானியேல் வந்துட்டு அத்திமரத்துக்கு கீழ இருந்து அந்த ஸ்டடி என்ன போட்டிருக்குன்னா, அவரு ஜெபம் பண்ணி மெசாயாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப நீ வந்து என்ன நோக்கி பார்க்கும்போதே, நான் வந்து உன்ன என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். இது எப்படி ஜீசஸ்க்கு தெரியுன்ற மாரி ஒரு சர்ப்ரைஸ் நத்தானியேலுக்கு. ஸோ அந்த மாரி தேவன் நமக்கு. அவர் முன்னும் பின்னுமாக எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். நம்ம தாயின் கருவில உருவாகும் முன்ன ஹோல் பிக்சர் ஃபுல் நம்மளுடைய வாழ்க்கையில முழு பகுதியும் அவர் நமக்கு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம வந்து அந்த வலைய அலசி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் வந்து அவங்கள எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே மாரி வந்துட்டு நான் வந்து அவர் பார்த்து சாம்ஸ் சங்கீதம் 121 3 and 4 இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லைன்னு வசனம் இருக்கு. எபிரியர் 4:13 அக்கா எபிரியர் 4:13 வாசிக்கிறீங்களா? அவருடைய சோ பா- ம். பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். சோ வந்து அவருக்கு மறைவா ஒண்ணுமே இல்ல. எல்லாம் நிர்வாணமா இருக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சோ வந்து அப்படின்னா அது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா அவர் கண்ணுக்கு முன்பதாக நம்ம இருக்கிறோம். அவர் பார்த்துட்டே இருக்காரு. நம்மளுடைய ஒவ்வொரு பாடுகளையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த வசனத்துல நம்மளுடைய கண்ணீர வந்து அவருடைய துருத்தியில வச்சிருக்காரு. நம்மளுடைய பாடுகள் எல்லாம் காண்கிற தேவன் அவரு. சோ வந்துட்டு இதே போல அந்த வலைய அலசிக்கொண்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் அத பார்த்துட்டாரு. சோ பார்த்துட்டு 3வது வசனம் வாசிப்போம்க்கா. அப்பொழுது
அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவர் வந்து எதர்ச்சியா ஒரு விஷயத்த அங்க செய்றாரா? ஆக்சிடென்ட் எதர்ச்சியா அஹ் சரி போற போக்குல வந்து அப்படி செய்வோம் அப்படின்னு செய்றாரா? இல்லவே இல்ல. ஆண்டவர் வந்து இங்க ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த செய்றாரு. இன்டென்ஷனலா ஒரு விஷயத்த செய்றாரு. பிளான்டா ஒரு விஷயத்த செய்றாரு. இது வந்து நீங்க வந்து வேணும்னு தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி வேணும்னே ஆண்டவர் ஒரு விஷயத்த செய்றாரு. பர்பஸ்ஃபுல்லா ஒரு நோக்கத்தோட நான் ஆண்டவர் அது வந்து என்ன பண்றாரு? ஒரு 2 படகுல ஒரு படகுல ஏறுறாரு. அது சைமன் பீட்டர் ஓட படகா இருக்குது. சோ அந்த படகுல வேணும்னே ஆண்டவர் வந்து அந்த படகுல அவர் இருக்கிறாரு. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையின் படகுல ஆண்டவர் இருக்காரு. அவர் நம்மள காண்கிற தேவனா இருக்காரு. நம்மள பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வாழ்க்கையின் படகுல இருக்காரு. ஆனா, ஏன் எனக்கு இந்த டிலே? ஏன் எனக்கு இந்த பாடு? அப்படின்னு கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கத்தான் செய்யுது. அ மத்தவங்களுக்கெல்லாம் ஈஸியா இருக்கு. ஆனா ஏன் நமக்கு அப்படின்னா, அவருடைய டைமிங். இன்னைக்கு வந்து சைமன் பீட்டர் வந்து அவரும் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட எந்த கான்வர்சேஷனும் அவர் வந்து வச்சுக்கவே இல்ல. போயிட்டு அவருடைய கஷ்டத்த சொல்லி, "நான் இந்த மாரி நைட் ஃபுல்லா நான் ட்ரை பண்ணேன். எனக்கு மீனே கிடைக்கல." அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கான்வர்சேஷனையும் ஜீசஸ் கிட்ட போய் சொல்லவே இல்ல. ஜீசஸும் வந்து உனக்கு பீட்டர பார்த்தோனே, சைமன் பீட்டர பார்த்தோனே உனக்கு வந்துட்டு நீ நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டுருக்க. நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி உடனே அந்த மிராக்கிள அவர் செய்யல. அவர் கேஷுவலா போய் நார்மலா அதுல ஒரு படகுல வந்து உட்கார்ந்து இந்த படகு கொஞ்சம் ஆழத்துல தள்ளுங்கன்னு சொல்லி அவருடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. என்னன்னா மெசேஜ் குடுக்குற வேலை. அத அவர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க வந்து எதுவுமே நடக்கல. இன்னைக்கும் நெறைய அவரு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இருக்காரு. ஆனா சில நேரம் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகாம இருக்கலாம். ஆனா வந்துட்டு அதுல ஒரு விஷயம் நடக்குது. அவருடைய நேரம்னு அங்க வரும் பொழுது, அவருடைய டைமிங்ன்னு வரும் பொழுது, நமக்கு அது நடக்குது. சோ, அவர் நேரத்துக்காக நம்ம அத காத்திருக்கணும். அவருடைய டைம்க்காக. எதையுமே ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிபரியா ஒரு அறக்க பறக்க ஒரு விஷயத்த அவர் செய்றதே இல்ல. ஐயய்யோ! டைம் ஆயிடுச்சு. இத போய் இங்க இவங்களுக்கு முடிச்சிடணும். அத போய் அங்க அவங்களுக்கு முடிச்சிடணும். இந்த அற்புதத்த பார்த்துறணும். இல்லன்னா இவங்க மனம் மாறி போயிருவாங்க. இல்லன்னா இத செஞ்சு அவர் எதுவுமே அப்படி செய்றதில்ல. அவர் பிதாவின் சித்தத்துக்கு, பிதாவுடைய நேரத்துக்கு அவர் வந்து பொறுமையா காத்திருந்து, அவருடைய நேரத்துல மட்டும் தான் அத அவர் செஞ்சாரு. பிதாவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கீழ்ப்படிஞ்சு, அவருடைய நேரத்துல தான் அவர் செஞ்சாரு. அதே போல தான் இங்க அவருக்கு தெரியும். இவங்க வந்து மனசுல ஒரு வருத்தப்பட்டு யோசிச்சு கழுவிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால ஒரு பர்ப்பஸ்ஃபுல்லா அவர் அந்த படகுல ஏறுறாரு. ஏறியும் அவரோட ஜீசஸ் வந்து அவர் பிரசங்கிக்க தான் வேலைய பார்க்குறாரு. ஸோ வந்து அங்க யாருமே பீட்டரும் எதுவும் பேசல. ஜீசஸும் எதுவும் பேசல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் படகுல ஆண்டவர் இருக்காரு. ஆனா அதுல ஒரு டைம் அவர் பிரசங்கம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, அவர் என்ன சொல்றாரு? இந்த படக வந்து தள்ளிட்டு போங்க. அக்கா அடுத்தது வாசிச்சிருமா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஸோ வந்து இப்பதான் வந்துட்டு ஆ ஆழத்துல தள்ளிட்டு போய், இப்ப உங்க வலைகள போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல வந்து ஆண்டவருடைய அவரோட டைம் வந்துருச்சு. ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு. இத நான் எப்படி பார்க்குறேன்னா, இத என்ன குறிச்சு நான் என்ன பார்க்கும்போது, நெறைய டைம் வந்து என்னன்னா, நான் பிரயாசப்பட்டதையே எனக்கு வந்து ஒரு பிரயாசப்பட்டு ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அதுவே எனக்கு மைண்ட் பிளாக்கா இருக்கும். எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பயமா இருக்கும். நான் தான் இவ்வளவு விஷயம் செஞ்சேனே! மறுபடியும் நான் தோத்துட்டேனா? மறுபடியும் நான் கஷ்டப்பட்டுட்டேனா? அ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. என்ன ஒரு விஷயம்னா, இதுல வந்து 2 ஒரு டிஃபரண்டான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பிரயாசப்பட்டதுக்கும், இப்ப பிரயாசப்படுறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பிரயாசப்பட்டாங்க? இதுக்கு முன்னாடி அவங்களுடைய பலத்தினால பிரயாசப்பட்டாங்க. இப்ப எப்படி பிரயாசப்பட போறாங்க? ஜீசஸோட வார்த்தைய கொண்டு.
அவருடைய நேரத்துல இப்ப அப்படி பிரயாசப்பட போறாங்க. அவர்தான் அந்த வலைய போடுன்னு சொல்லிட்டு அவருடைய நேரத்துல, அவருடைய வார்த்தையில அவங்க பிரயாசப்பட போறாங்க. சோ இதுக்கு முன்னாடியும், இதுக்கு பின்னாடியும் அப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சம்டைம் ஜீசஸ் நமக்கு இல்லாம பண்ண வைக்கிறது என்ன தெரியுமா? அவர சார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா மனுஷங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப பொல்லாதது. எப்பவுமே என் சுயம் அப்படி டக்குன்னு மேலோங்கிடும். எப்பவுமே அது மாம்சம் அப்படிதான். என்னால முடியும். என்னால பண்ண முடியும். நம்ம ஆண்டவரையே மறந்துருவோம். அந்த அளவுக்கு மாம்சத்துக்கு பவர் இருக்கு. நம்மளால ஒரு விஷயம் ஆகும்னு தெரிஞ்சுட்டா, நமக்கு எதுக்கு ஆண்டவர்? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எப்பவுமே என்னன்னா, அவருடைய பிள்ளைங்க அவர்கிட்ட வரணும்னு அவரு ரொம்ப விரும்புறாரு. ஈவன் அந்த அம் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நெறைய விஷயம் ஆண்டவரோட ரிலேட் ஆச்சு. அப்பதான் எனக்கு அவரோட கேரக்டர் எனக்கு முழுமையா புரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம குழந்தை பெத்துட்டோம் அப்படின்றதுக்காக அத நம்ம பார்க்குறோம், வளர்க்குறோன்றது ஒரு விஷயம் இருந்தாலும், அது என்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதுன்றது எனக்கு என் குழந்தைங்க எந்த அளவுக்கு என்கிட்ட அட்டாச்மென்ட்டா இருக்காங்க. எந்த அளவுக்கு என்ன டிபெண்ட் பண்ணி, "அம்மா எனக்கு இது வாங்கி தரீங்களான்னு?" கேட்குறாங்க. "அம்மா எனக்கு இத பண்றீங்களான்னு?" கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது தான் அது ஒரு ஆசை இருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கு பண்ணிக்க தெரியும் அப்படின்னு சொன்னா அதுல எப்படி இருக்கு? சோ அந்த ஆட்டிட்யூட் தான். ஆண்டவருக்கு என்னன்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாமே தந்திருக்காரு. ஆண்டவர் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள், இதை காட்டிலும் பெரியவைகளை நீங்க செய்வீங்க அப்படின்ற அத்தாரிட்டி எல்லாமே நமக்கு குடுக்குறாரு. ஆனா, அவர்கிட்ட இருக்கணும். அவர்கிட்ட இருந்து அவருடைய சித்தம், அவருடைய டைமிங், அந்த ஒபீடியன்ஸ், அவர் கூட இருக்கிற ஒரு அட்டாச்மென்ட் அவர் ரொம்ப விரும்புறாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்காரு. சோ அதனால என்னன்னா, இப்ப அவர் 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 அந்த படகுல இருக்காரு. அவர் அந்த வார்த்தைகள சொல்றாரு. சோ அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அத நம்ம போடப்போறோம். அந்த வலைகள போடணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு. சோ இதுக்கு டக்குன்னு எனக்கு எனக்கு என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், "ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இதுல என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு இது உதவி செய்யுங்க." சைமனோட கேரக்டர் நம்ம படிச்சு பார்த்தா, அவருடைய தொழிலே என்னன்னா மீன் பிடிக்கிற தொழில். அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆளு. அ எப்படி அவருக்கு அந்த அந்த கடல் புதுசு கிடையாது. அந்த தொழில் புதுசு கிடையாது. சோ அவருடைய தொழிலே அதா இருக்கும் பொழுது, அவரு நைட் ஃபுல்லா அத பிரயாசப்பட்டு பட்டு இருக்கிறாரு. சோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, "நான் முழுதும் பிரயாசப்பட்டேன். எனக்கு இதுல ஆனா திடீர்னு ஒரு நபர் இப்ப நீ போடுன்னு சொல்லும்போது அவரால டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது எனக்கு நெறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, சஜஷன கேட்கவே முடியாது நம்மளால. நெறைய நேரம் கிச்சன்ல கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்லா இட்லி வரும். நம்மளுடைய மாவு அரைச்சு நம்ம நல்லா இட்லி பண்ணுவோம் அப்படின்னு இருந்தா, நம்ம யாராவது ஒரு சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணி பாருங்க. அது நமக்கு இட்லி நல்லா வரும். அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்ன நான் பண்றதோட என்ன பெருசா நல்லா வந்துற போது? இத்தன வருஷமா நான் பண்ணி போட்டுருக்கேன். எல்லாரும் நல்லா தான் சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. மேபி அவங்க சொல்றது ஒரு விதத்துல இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஸ்டெப் அது நல்லா வரலாம். ஆனா நம்மளால உடனே என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. அந்த நல்லா வர்றத நம்மளால கேட்க முடியாது, கீழ்ப்படிஞ்சு கேட்க முடியாத ஒரு காரணத்துக்காகவே பழசையே ஓட்டிக்கிட்டு இருப்போம். அதே டைம்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தடையா இருக்கக்கூடாது. நான் தான் இத பண்ணி பார்த்துருக்கேனே! எனக்கு தான் இதுல எல்லாம் தெரியுமே! இதுக்கு மேல ஒரு விஷயம் அங்க இருக்குதா? இதுக்கு மேல ஒரு விஷயம் அங்க அங்க பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்க தடையா மாறிறவே கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு. அதுலயே அதே மாரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள ஃபெயில் ஆக்கலாம். நம்மள தோற்கடிக்கலாம். இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம எதுவுமே ஒரு விஷயம் போதும்ன்னு நம்மளால இருக்கவே முடியல. எப்படின்னா, நெறைய விஷயம் கிச்சன்ல ஒரு விஷயங்கள் கூட முன்னாடி இட்லி, தோசை அவ்வளோதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பல விதமா வந்துருச்சு. இன்னைக்கெல்லாம் என் பையன் "எனக்கு இட்லி, தோசைலாம் தராதீங்க. எனக்கு சாண்ட்விச் தாங்க" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்ன புதுசா அவனே அம்மா அவனுக்கு 6 வயசு தான் ஆகுது. நான் ரெசிபி சொல்றேன் அப்படிங்கிறான். அம்மா நான் நான் சொல்றேன் நீங்க அத மாரி பண்ணுங்க அப்படின்றான். எல்லாத்துலயும் ஒரு அப்கிரேட். நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு பார்த்தா தூங்கி எந்திரிச்சா நம்மளுடைய WhatsApp கூட நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருந்த WhatsApp கூட
டக்குன்னு அதுவே அது அப்கிரேட் ஆகி வித்தியாசமா வந்து ஒரு சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கும். எப்பவுமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படியே நிப்பாட்டிறவே கூடாது. நம்மள வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சைமன் பீட்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு. ஸோ கடல் புதுசு கிடையாது. அவர் தொழில் புதுசு கிடையாது. அவர் பிரயாசப்பட்டிருக்காரு. ஆனா அவருக்கு எதுவும் கிடைக்காத பட்சத்துல, ஆண்டவர் வந்து ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர்ன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க இப்படி ஆண்டவர் சொல்லும்பொழுது, அவங்களுக்கு அது கீழ்ப்படியுதல் வந்து எவ்வளோ ஒரு பெருசா இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து 5வது வசனம் படிப்போம்க்கா. 5வது வசனத்துல என்ன? அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகினும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையைப் போடுகிறேன் என்றார். சோ அதுல என்னன்னா, நாங்க வந்து அவரு வந்து சொல்றாரு, அவரால தாங்க முடியல. எப்படின்னா, நான் வந்து நைட் ஃபுல்லா நான் ட்ரை பண்ணிட்டேன். இங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படின்றாரு. ஏன்னா அத கீழ்ப்படிதல் வந்து நமக்கு டக்குனு வராது இல்ல? நம்ம ஒரு விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா, ஒரு விஷயத்துல கை தேர்ந்தவர்களா இருந்தா நமக்கு அது வராது. இல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. என்னால தான் எல்லாம் நான் தான் பண்ணிட்டேன். நான் தான் ட்ரை பண்ணிட்டேனே. அதுலலாம் ஒண்ணும் இல்ல. அதுலலாம் நான் இவ்ளோ விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் அதுல போய் இனிமே என்ன இருக்க போகுது? அப்படின்ற மாரி. ஆனா, எனக்கு அவர் பீட்டர்ட்ட என்ன பிடிச்சிருந்ததுன்னா, சரி இருந்தாலும் உங்க வார்த்தையின்படி நான் அந்த வலைய போடுறேன் அப்படின்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அவங்க அத கீழ்ப்படிறாங்கல்ல. ஒபீடியன்ஸ் வந்து அவ்ளோ ஈஸி கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒபீடியன்ஸ்ன்றதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கிற மாரி எனக்கு தோணும். என்னன்னா, அந்த ஒபீடியன்ஸ்ல நீங்க ஒபீடியன்ஸ் இஸ் அ ஒபீடியன்ஸ் வந்து ஒரு விசுவாசத்தின் செயல். நம்ம வந்து ஏன்னா அதுக்கு நம்ம ஒபே பண்ணாதான் நம்ம அந்த விசுவாசத்தின் செயலா இருக்குது ஒபீடியன்ஸ். அப்புறம் ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். நம்ம வந்து சாக்ரிஃபைஸ விட ஒபீடியன்ஸ் வந்து மேலானது ஆண்டவர் சொல்றாரு. 1 சாமுவேல் 15:22ல. நம்மளால வந்து சாக்ரிஃபைஸ் கூட ஈஸியா இருக்கும். ஆனா அத காட்டிலும் ஒபீடியன்ஸா இருக்கணும். கீழ்ப்படிதலா இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். ஒபீடியன்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவருக்கு நம்ம ஒபே பண்ணும் பொழுது, நம்ம வந்து ஒரு தப் ஒரு ஒரு நம்ம ஆண்டவருக்காக கீழ்ப்படியும் பொழுது, நம்ம வந்து எந்த ஒரு ஆபத்துக்கும் ஆண்டவர் வந்து நம்மளால விலக்கி புரொடெக்ட் பண்ண முடியும். எந்த ஒரு எந்த ஒரு பயங்கரமான ஒரு தப்பான விஷயத்துக்கு போயிராம, எந்த ஒரு தப்பான விஷயத்திலயும் நம்ம அகப்பற்றாம, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் வந்து நம்மள புரொடெக்ட் பண்ண முடியும்னா, அதுக்கு வந்து ஒபீடியன்ஸ். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்போது. நம்ம நெறைய நேரம் நான் எனக்கு இப்ப இது நடந்தா நல்லா இருக்கும். எனக்கு இப்ப அது நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி, ஆண்டவர் வந்து கொஞ்சம் பொறு, வெயிட் பண்ணு. அவருடைய டைம்ல அது செய்யும் பொழுது, இல்ல இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, சில நேரம் இப்ப பண்ணுன்னு சொல்லும் பொழுது கூட நம்ம பண்ண மாட்டோம். சோ இது எல்லாமே எதுல அடங்கியிருக்குன்னா ஒபீடியன்ஸ்ல தான். ஆண்டருடைய வார்த்தை வந்திருக்கும், அவருடைய நேரம் வந்திருக்கும். ஆனா அப்ப கூட சில விஷயத்த நம்மளால டக்குன்னு அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது. ஸோ ஒபீடியன்ஸ் நம்மள வந்து ஒரு தீமையான எல்லா காரியங்கள வந்து நம்மள புரொடெக்ட் பண்ண முடியும். ஆபத்தான எல்லா சூழ்நிலையில இருந்து. ஒபீடியன்ஸ் இஸ் லீட் டீப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஒபீடியன்ஸ் நம்ம கீழ்ப்படியும்போது ஆண்டவருடைய ஆழமான உறவுக்குள்ள நம்மள வந்து கொண்டு போகும். ஸோ கீழ்ப்படிதல் வந்து அப்படிப்பட்டது. இந்த நான் அந்த கீழ்ப்படிதல வச்சு பார்க்கும் பொழுது, சில கேரக்டர்ஸ் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. நோவா. கீழ்ப்படிஞ்சனால எப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்னா நோவா குடும்பமே காக்கப்பட்டது. பெரிய ஒரு அழிவு, பெரிய ஒரு ஜலப்பிரளயம் அதுல எல்லாவற்றில இருந்து நோவா காக்கப்பட்டாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஜனங்கள போல நோவாக்குமே ஒண்ணும் தெரியாது. மழைய அவர் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்க போது, நீ இத செய்யின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அவர் கீழ்ப்படிஞ்சாரு. ஸோ அதேபோல நோவாவ கொண்டு ஆண்டவர் வந்து அந்த ஜனங்கள் கிட்ட பேசும்போது எவ்வளோ பேர் அத கேட்டிருந்திருக்கலாம். ஆனா அவங்களால கேட்க முடியல. அந்த கீழ்ப்படிய முடியல. பைத்தியமா தெரிஞ்சது. ஆனா நோவா அத கீழ்ப்படிஞ்சாரு. கீழ்ப்படிஞ்சனால அவர் காக்கப்பட்டாரு. சோ அவர் பாதுகாக்கப்பட்டார். கீழ்ப்படிந்தனால ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கு. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. எவ்வளவு வயசு வரைக்கும்? 100 வயசு வரைக்கும். அதுக்கப்புறமும்
அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் ஆண்டவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு கேட்கிறாரு. பலியிடுறதுக்கு கேட்கிறாரு. ஒரு 100 வயசு 100 வயசுல குழந்தைய குடுத்து, அந்த குழந்தைய வந்து அவர் கேட்கும்பொழுது, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா ஆபிரகாம் எல்லாத்தையும் செஞ்சாரு. அவரு வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அந்த குழந்தைய வந்து எடுத்துட்டு போனாரு. ஆபிரகாம் வந்து பயங்கரமான உண்மையிலே ஒரு விசுவாசத்தின் தகப்பன் அவரு. ஸோ ஆபிரகாம் கீழ்ப்படியும்போது, இன்னைக்கும் நமக்கு வந்து ஒரு விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் மாறியிருக்காரு. கீழ்ப்படிதல் நிமித்தம் ஒரு கனம் அங்க ஆபிரகாமுக்கு உண்டாகுது. இன்னைக்கு அதே மாரி நான் வந்து மிட்வைஃப்ஸ் இந்த மோசேவ கொல்றதுக்கு வந்து நெறைய இந்த மருத்துவச்சிகள் வந்து வந்து என்னன்னா எல்லாம் தலச்ச பிள்ளைங்க எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட் எல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுல வந்து அவங்க கொல்லவே மாட்டாங்க. வந்து என்னன்னா, அவங்க அந்த ஆண்டவருக்கு பயந்து அந்த காரியத்த செய்ய மாட்டாங்க. ஸோ எனக்கு இது படிக்கும்போது எல்லாமே வந்து ஆண்டவருக்கு பயப்படுறனால எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் வந்து அந்த மிட்வைஃப்ஸ் அந்த மருத்துவச்சிகள பார்த்து அவர் சொல்றாரு, "நான் உங்க வீட்ட நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். நான் நான் உங்க வீட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. பைபிள்ல எதுவுமே நம்ம ஒரு கதை போல படிக்க முடியாது. ஆனா அது ஆண்டவர் அந்த ஆண்டவர் வாயிலருந்து அந்த ப்ராமிஸ் வர்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, அப்படின்றது நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் கொண்டு வருது. இதுல என்னன்னா ஒரு அல்டிமேட் கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் யார் நமக்கு குடுக்குறாருன்னா, ஜீசஸ். எது வரைக்கும் கீழ்ப்படுகிறார்ன்னா, அவர் வந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் கீழ்ப்படுகிறாரு பிதாவுக்கு. அது வந்து எவ்வளவு நமக்கு இன்னைக்கு ஹோலி வீக் இல்லையா? இதுல நம்ம ஆண்டவர பத்தி நெறைய படிச்சிருப்போம். சிலுவையின் உபதேசத்த. ஸோ வந்து அவரு வந்து கீழ்ப்படிஞ்சார்ன்னா, அது அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல். அவருக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்குது. பயங்கரமா தான் இருக்கு. ஆனா பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். கீழ்ப்படிதல் வந்து அவ்வளவு ஈஸியே கிடையாது. அது ஒரு பெயின்ஃபுல் என்ன பொறுத்தவரைக்கும். என்னன்னா, சில நேரம் நமக்கு மைண்ட் போராட்டம் அப்படி இருக்கும். நமக்கு பிடிச்ச காரியங்கள் இருக்கும். நமக்கு வந்து சரியான விஷயங்கள் இது நம்ம மைண்டுக்கு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது நான் பண்றது சரிதானே. இத ஏன் ஆண்டவர் வந்து வேண்டான்னு சொல்றாரு? அ ஏன்னா நம்மளால அத புரிஞ்சுக்கவே முடியாதனால அது ஒரு பெயின்ஃபுல் நமக்கு. சில டைம் ஆண்டவர் விடு விடுன்னு ஒரு விஷயத்த சொன்னா, அது விடுறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அது ஒரு பெயின்ஃபுல் அவ்ளோ ஈஸியே கிடையாது கீழ்ப்படிதல்ன்றது. ஸோ அதே போல தான் வந்து இன்னைக்கு வந்து ஆண்டவருக்கு அது வலி தாங்கவே முடியல தான். ஆனா ஆண்டவர் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சார். கீழ்ப்படிஞ்சனால அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு கனம். அவருடைய நாமத்த கொண்டு தான் நம்ம வந்து பரலோகத்துக்கு முடியும். இன்டர்னல் லைஃப் அதுக்கப்புறம் அவருடைய நாமத்தினால அவருக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவின் வலது பக்கத்துல அவர் வீற்றிருக்கிறாரு. ஸோ கீழ்ப்படிதல் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயம். பிசாசு எதுல கை வைப்பானா, ஆண்டவருடைய வார்த்தைய கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கும், முதலாவது நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து ஆடம் அண்ட் ஈவ் அவங்களால கீழ்ப்படிய முடியாம போனது தான் அந்த பெரிய அந்த சாபத்துக்குள்ளேயே அவங்க போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனதே அங்கதான். கீழ்ப்படிய முடியாம. சாத்தான் அந்த பூமிக்கு வந்து விழுந்ததே அவனோட ஸ்பிரிட்ல அது வந்து அவனால முடியவே இல்ல. கீழ்ப்படியவே முடியல. ஆண்டவருக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கீழ்ப்படியணும். நான் யோசிச்சு பார்க்கிறேன். அந்த கீழ்ப்படியும்போது, நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிடுறோம் நம்மளே. சரி ஏசப்பா நான் ஃபுல்லா சரண்டர் பண்ணிடுறேன். என்னுடைய பலன் இல்ல. என்னுடைய சுயம் இல்ல. என்னுடைய தாட் கிடையாது இதுல. நான் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்கிறோம்ல. அதுதான் கீழ்ப்படிதல். நம்மள சரண்டர் பண்றது தான் கீழ்ப்படிதல். இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. முழுவதும் பயங்கரமா ஏன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மீன் பிடிக்கிறவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அவங்களுக்கு எதுவுமே அங்க வந்து அகப்படல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அது ஒரு விஷயத்த செய்றாங்க. எப்பவுமே பைபிள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, ஆண்டவரோட இணைஞ்சு நம்ம செயல்படும் பொழுது, நமக்கு அதுல ஒரு பெருக்கம் இருக்கு. நீங்க பைபிள் எந்த ஸ்டோரி எடுத்தாலும், ஆண்டவரோட இணைஞ்சு இருக்கும் பொழுது, ஆண்டவரோட இணைந்து ஒரு விஷயம் செய்யும் பொழுது, ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்குது. அதுவும் கீழ்ப்படியது நிமித்தம் நமக்கு பெரிய பிளெஸ்ஸிங் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு. என்னன்னா, இதுல ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டு, ஆண்டவருடைய டைம் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறமும் வந்துட்டு, அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையும் டைமும் வந்துட்டுன்னு நம்மளால சும்மா இருக்க முடியாது. அங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார்ல, "வலைய போடுன்னு."
ஆண்டவரே பண்ணல. நான் போடுறேன் குடுன்னு ஆண்டவரே பண்ணல. ஆண்டவர் வந்து அங்க வந்து என்ன சொல்றாரு? வலைய போடுங்கன்னு சொல்றாரு. அதே மாரி நம்ம ஆண்டவரோட இணைஞ்சு செயல்படணும். செயல்படாம அங்க இருக்கவே முடியாது. எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் வந்து சரி ஆண்டவரே பார்த்துப்பாரு, ஆண்டவரே செய்வார். ஆண்டவரோட இணைந்து செய்யணும் நம்ம. செய்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்படியே ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளா ஒரு மேஜிக்கா நம்ம லைஃப்ல அது நடந்துரவே நடந்துராது. சோம்பேறித்தனத்த விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டியத செய்யணும். ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்த குடுத்திருக்காரா, அந்த குடும்பத்த கட்டுறது நம்ம பொறுப்பு. ஆனா எப்படி கட்டணும்? ஆண்டவரோட இணைஞ்சு நம்ம கட்டணும். அப்ப நம்ம ஆண்டவர் அந்த காரியத்த என்ன செய்யணும்னா, லெகுவாக்கி தந்துருவாரு. நம்ம வந்து ரொம்ப அதுல வந்து கஷ்டப்பட வேண்டாம். நான் எப்பவுமே ஆண்டவர்ட்ட கேட்பேன் காலையில எந்திரிச்சோன, ஆண்டவரே இன்னைக்கான வேலைகள செய்றதுக்கு எனக்கு பலன சுகத்த தாங்கன்னு. எனக்கு எப்படி அத செய்வேன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் அத செஞ்சு முடிச்சுருவேன் நானு. நான் நைட் படுக்கும்போது, "பரவால்ல ஏசப்பா எனக்கு அது லெகுவா ஆயிடுச்சு. எனக்கு லெகுவா பண்ணி தந்துட்டீங்க. நான் போராடல." அப்படின்னு. ஸோ அந்த காரியத்த ஆண்டவர் லெகுவா பண்ணி தந்துருவாரு. எந்த ஒரு வொர்க் ரிலேட்டடா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் ஆண்டவரோடு இணைஞ்சு நம்ம செய்யும் பொழுது, ஆண்டவர் அந்த காரியத்த ஆசீர்வதித்து, நமக்கு ஈஸியா போராட்டம் இல்லாம ஈஸியா நமக்கு ஆக்கி குடுப்பாரு. ஸோ அவருக்கு தேவை என்னன்னா, என் பிள்ளை என்கிட்ட வராளா? ஒபே பண்றாளா? அப்புறம் என்னுடைய வார்த்தை என்னோட சேர்ந்து அவ செய்றாளா? இத ஆண்டவர் ரொம்ப பார்க்குறாரு. சரி. அடுத்த வெர்ஸ் 6. அக்கா 6 படிக்கிறீங்களா? இந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். ஆமென். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் அவ்ளோ மிகுதியா ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கு. மிகுதியான மீன்கள். இதுக்கு முன்ன நான் யோசிக்கிறேன். என்னோட இமேஜினேஷன்ல நான் யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரை பண்ண வரைக்கும் அப்படியே மீன்லாம் அப்படியே அங்கங்க வேணும்னே வலையில மாட்டாம சுத்திட்டு இருக்க மாரி. ஆண்டவருடைய வார்த்தை அங்க வந்த உடனேயே, எல்லா மீனும் அந்த கடல்ல இருக்க எல்லா மீனும் குடு குடு குடுன்னு ஓடி வந்து அந்த வலையில வந்து வேணும்னே மாட்டுன மாரி நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சோ வந்து அவருடைய அவர் வார்த்தையின்படி வலைகள போடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அங்க நடக்குது. அவர் சொல்லும் பொழுது அங்க ஒரு மிராக்கிள். அதுவரைக்கும் அங்க கிடையாது. அதுவரைக்கும் அவங்க நைட் தான் பிரயாசப்பட்டுருக்காங்க. அதுவரைக்கும் அங்க இல்ல. ஆனா அவர் வார்த்தை வந்ததுக்கு அப்புறமா அங்க எல்லாமே நடக்குது. அங்க ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. உண்மையிலேயே இது ஒரு அற்புதம் தான். அங்க சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு ஒரு மிராக்கிள் நடக்குது. ஏன்னா, அதுக்கப்புறமா அவங்க 2 படகு அமிழத்தக்க மீன்கள அவங்க பிடிச்சு, அடுத்தவங்களுக்கு வந்து சைன் காமிப்பாங்களாம், "எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அங்க வந்து மீன்கள பிடிக்கிறாங்க. அக்கா அப்படியே தொடர்ந்து 6 அண்ட் 7 நம்ம வாசிச்சிருவோம். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஸோ வந்து அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வந்து அங்க எடுக்குறாங்க. எப்பவுமே நம்மளுடைய பிளெஸ்ஸிங் வந்து ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்கும்போது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஆசீர்வாதமான ஒரு வாய்க்கால், பிளெஸ்ஸிங் ஆஃப் சேனல் அந்த மாரி இருக்கணும். நம்மளுடைய ஆசீர்வாதத்த டிராவல் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து படகு வந்து நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஸோ என்னன்னா ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கும்போது, அது மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வதிக்கணும். என்னைக்குமே அப்பதான் அதுல ஒரு பெருக்கம் இருக்கும். நம்மளே நம்மளுடைய படக வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா, நம்ம மூழ்கிடுவோம். அது வந்து என்னன்னா வெயிட் தாங்காம படகு ஆட்டோமேட்டிக்கா மூழ்கிடும். ஸோ வந்துட்டு அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கருத்து. எப்பவுமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு குடுக்குறதும், ஆண்டவருடைய வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம உதவி செய்றதும், அது வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதனால நம்மளுடைய தேவைகளுக்கு மிஞ்சி அவர் நமக்கு தருவாரு. இந்த ஜெரமியா 33:3ல போட்டபடி, அவர் வந்து நமக்கு எட்டாததும், நமக்கு அறியாததும் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன் அவர் நமக்கு. ஸோ அதனால வந்துட்டு, என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. இருக்கிற பலத்த கொண்டு நம்மளுடைய பலத்தினால நம்ம நிக்கல. அந்த கொஞ்சம் பலன் நமக்கு பத்தாது. ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை. அதனால வந்துட்டு அந்த இருக்கிற பலத்துல நம்ம செய்வோம். ஆண்டவர் நமக்கு எட்டாததும், அறியாததும் பெரிய காரியங்கள ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனா இருக்காரு. அடுத்த ஒரு இதுவும் படிச்சிருவோம்க்கா. சீமோ
சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். மெயின் என்னன்னா, அவங்க அந்த பிளெஸ்ஸிங்ஸ பார்த்துட்டு, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்த பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த ஒரு அன்பு. நான் எப்பவுமே வந்துட்டு ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபிக்கிறது என்னன்னா, ஆண்டவரே உங்க அன்ப ருசி பார்க்கணும். இந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா? சாம்ஸ் 34:8ல டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட் அப்படின்ற மாரி ஆண்டவருடைய அன்ப ருசி பார்க்கணும். ருசி பார்த்தா தான் அவங்க அவங்கள விட்டு ஆண்டவருடைய அன்ப விட்டு போக மாட்டாங்க. என்னைக்கு ஆண்டவருடைய பர்சனல் என்கவுண்டர் ஆண்டவர் கூட நடக்குதோ, பர்சனலா வந்துட்டு ஆண்டவருடைய அன்ப ருசி பார்க்குறாங்களோ, அப்ப அவங்க ஆண்டவர விட்டு போமாட்டாங்க. ஸோ, அதனால இங்க சைமன் பீட்டர் வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, ஆண்டவருடைய அன்பு அவர தொட்டுட்டு. ஸோ, எப்பவுமே ஆண்டவருக்குள்ள ஒருத்தவங்க வரணும், நம்ம வீட்ல ரட்சிக்கப்படுறவங்க ஒருத்தவங்க வரணும், ஆண்டவருக்குள்ள வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, ஆண்டவருடைய அன்பு அவங்கள தொடணும். அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆண்டவருக்குள்ள அவங்களுக்கு நடக்கணும். ஸோ, எனக்கு இது என்ன அந்த அன்பு பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆண்டவர் வந்து அதட்டுனாரா? வேற ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல. ஆண்டவர் வந்து அவருடைய அன்ப அங்க வெளிப்படுத்தினாரு. அங்க வெளிப்படுத்தும்போது, அங்க ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ரட்சிக்கப்படுறாரு. உடனே ஆண்டவருக்கு நான் பாவியான மனுஷன். என்ன விட்டு போங்க. உடனே அங்க வந்து அந்த பாவின்றது அவருக்கு உணர்த்தப்படுது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே ஒரு அன்பு ஒரு மனுஷன மாற்ற முடியும்ல. ஒரு அன்பு தான் வந்து அங்க செயல்படுது. நான் சொன்ன மாரி ஆண்டவர் வந்து வெறும் அந்த வந்து வலைய அலசிட்டு இருக்கத மட்டும் ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் வந்து அத பார்த்துட்டே இருக்காரு. அதனால ஒரு நோக்கத்துடன் அந்த படகுல ஏறுறாரு. ஏறி அங்க ஆண்டவர் ஒரு அற்புதத்த செய்றாரு. செஞ்சதுக்கப்புறம் அங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது? ஒரு மனுஷன் மனம் மாறுறான். நான் பாவி, என்ன விட்டு அகன்று போங்க. ஆண்டவருடைய அன்பு அங்க வெளிப்படும்போது, ஆண்டவருடைய அன்பு அங்க தொடும் பொழுது, எப்பவுமே நம்ம வீட்ல ஒருத்தவங்க ரட்சிக்கப்படணும், மனம் மாறணும்னா, ஆண்டவருடைய அன்பு அவங்கள தொடணும். ஆண்டவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அவங்க வரணும். இத வச்சு எப்பவுமே நம்ம ஜெபிப்போம். ஆ அதேபோல வந்துட்டு, உடனே வந்துட்டு அதுக்கு அடுத்த வசனங்கள வந்துட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, "பயப்படாத, நான் இனிமே வந்து உங்கள வந்துட்டு மனுஷர்கள் பிடிக்கிறதெல்லாம் வந்து உங்கள ஆக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா 10வது வசனம் ரீட் பண்ணிடுமா? ஓகேம்மா. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். ஆமென். ஆமென். ஸோ வந்து பிரமித்தார்கள் அப்படின்னு இருக்குல்ல. அவங்க உண்மையிலேயே அத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டுட்டாங்க. பிரமித்துட்டாங்க. "அப்பா இவ்ளோ மீனா? அது எவ்ளோ யோசிச்சு பாருங்க. 2 படகு அமிலத்தக்க மீன்கள் அங்க வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு சாதாரண விஷயம் இல்லல்ல. ஸோ அத பார்த்து அவங்க பிரமிச்சுட்டாங்க. பிரமிச்சு, "இனிமே நான் வந்துட்டு என்ன செய்வேன்? உங்கள மனுஷர்கள் பிடிக்கிறதா ஆக்குவேன்." அப்படின்னு சொல்லி. உடனே அந்த வார்த்தைக்கும் அவங்க கீழ்ப்படினாங்க. 11வது வசனம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, எல்லாவற்றையும் விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். ஸோ வந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள். "He left everything" அப்படின்னு இருக்கு. ஸோ வந்து எனக்கு அது வந்து "left everything and follow him" இந்த 2 வார்த்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. "லெஃப்ட் எவ்ரிதிங்" அப்படின்னு சொன்னா, அதுவுமே வந்து ஒரு ஒபீடியன்ஸ். ஒரு ஒபீடியன்ஸ் நிமித்தம் வர்ற ஒரு சாக்ரிஃபைஸ். ஒபீடியன்ஸ் எப்பவுமே ஒரு சாக்ரிஃபைஸோட தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வந்து அது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர வந்து அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்றது. எப்பவுமே ஒரு பாவத்தான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, டெம்பரவரி ஹாப்பினஸ். இப்போதைக்கு அது சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய ஒரு ஹேபிட்குள்ள வந்துட்டோம்னா. இதுல என்ன இருக்கு அப்படின்னு தோணும். ஆண்டவர் சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் அத விடு, அத விடு அப்படின்னு சொல்லும்போது, அது அவ்வளவு ஈஸியே கிடையாது. ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஹேபிட்குள்ள இருப்போம். அத விடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த அந்த விஷயத்த விட்டுட்டு சம்டைம்ஸ் அவருடைய வல்லமையினால அது நமக்கு முடியும். ஸோ அத விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவர ஃபாலோ பண்றது. நான் எப்பவுமே ஒரு விஷயம் யோசிப்பேன். ஃபேன் அண்ட் ஃபாலோவர்.
ஸோ 2த்துக்குமே ஒரு நூல் அளவு தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஃபேனுக்கும் அந்த ஃபாலோவருக்கும். ஃபேனும் வந்து சேம் ஃபாலோவர் மாரி எல்லாமே பண்ண முடியும். பிடிக்கும், எல்லா விஷயம் செய்ய முடியும். ஆனா ஃபாலோவருக்கு தான் ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பான ஒரு லைஃப் இருக்கும் அங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸான ஒரு லைஃப் யாருக்கு இருக்குன்னா, ஃபேன விட ஃபாலோவர்களுக்கு தான். ஆண்டவர பின்பற்றுவர்களுக்கு. ஒரு ஃபேனா ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு இருக்கும். ஒரு ச ஒரு அதாவது ஒரு உற்சாகமா எல்லாத்தையும் செய்றது இருக்கும். ஆனா ஃபாலோவருக்கு சின்சியர் இருக்கும். ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அ ஒரு உண்மையா செய்யக்கூடியது வந்து ஒரு ஃபாலோவருக்கு தான் இருக்கும். ஸோ அதனால லெஃப்ட் எவ்ரிதிங் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின்தொடர்ந்தது போல நம்மளும் வந்து இந்த உலகத்துல நெறைய ஆண்டவர் சொல்ற அடையாளங்கள்லாம் இப்ப லாஸ்ட் நேரத்துல நடக்க ஆரம்பிச்சுட்டு, கண்ணு முன்னாடி யுத்தங்களும், யுத்தத்தின் செய்திகளும் கேட்பீங்கன்னு சொன்ன மாரி கேட்கிறோம். ஒரு நோய் வருது. என்னென்னமோ வித்தியாசமாலாம் நம்ம வந்து ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்து நிறைவேற காலகட்டம். ஆணும் ஆணும் கல்யாணம் பண்றது, பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாம் நோவா காலத்துல நடந்தது போலலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு கமிட்மென்ட்டோட ஒரு சீரியஸா நம்ம வந்து ஆண்டவர ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி அவர் சொன்னார்ல நம்ம சுவிசேஷம் சொல்றது எல்லாருக்கும் விழுந்த கடமை. ஸோ அதனால நம்ம வந்துட்டு நம்ம சீக்கிரமா நம்ம சுவிசேஷத்த எல்லாத்துக்கும் சொல்லுவோம். ஸோ இந்த மாரி காரியங்கள் லாஸ்ட் டேஸ்ல இந்த மாரி த தி த அ ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற காலகட்டத்துல இருக்கிறோம்னா, ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டேன் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அவர் நம்ம வர்றதுக்கு. ஸோ அதனால ஆண்டவர் சொல்றதெல்லாம் செஞ்சு முடித்து, பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும். எல்லாத்துக்கான பலன் அவரோடு கூட வந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இது கண்டிப்பா ஒரு நாள் நடக்க போகுது. ஆண்டவர் ரிட்டர்ன் வரப்போறாரு. ஸோ அதனால அதுக்கு நம்ம ஆயத்தமாவோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கீழ்ப்படிவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். எந்த ஒரு மைண்ட் பிளாக்கோ, இல்ல எந்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸோ நமக்கு எதுவுமே தடையில்லாதபடி ஆண்டவர்ட்ட ஃபுல்லா நம்மள சரண்டர் பண்ணி, ஆண்டவரே நீங்க என் மூலியமா செயல்படுத்துங்க. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னு ஆண்டவர்ட்ட நம்மள சரண்டர் பண்ணி ஜெபிப்போம். நம்மளுடைய சூழல்கள் எதிர்மறையா தான் இருக்கும். எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம உறுதியா இருப்போம். ஆண்டவர் கண்டிப்பா சைமன் பீட்டருக்கு ஒரு அற்புதம் அங்க நடந்துச்சு இல்லையா? அதே போல ஒரு பெருக்கத்தின் அற்புதம் ஃபினான்ஷியலா இருக்கலாம். என்ன வேணாலும் உங்களுடைய இருதயத்தின் என்ன வேண்டுதலோ ஆண்டவர் அது செய்து முடிக்க போதுமான தேவன். அவர் எல்லாத்தையும் காண்கிற தேவனா இருக்காரு. அதனால அது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளா நடந்து முடியும். விசுவாசிப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறேன். அப்புறம் அக்காவுக்கும் நன்றி. தேங்க் யூ அக்கா சோ மச்.